முடிவுக்கு வருகிறதா பாக்கியலட்சுமி சீரியல்? சுசித்ரா செட்டி செயலால் எழுந்த சந்தேகம். விஜய் டிவி தொலைக்காட்சியில் பல வருடங்களாக வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருந்த பாக்கியலட்சுமி சீரியலானது முடிவுக்கு வர இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. விஜய் தொலைக்காட்சியில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கும் சீரியல்களில் ஒன்றுதான் பாக்கியலட்சுமி. கடந்த 2020ஆம் ஆண்டு ஜூலை 27ஆம் தேதி முதல் ஒளிபரப்பாகி வரும் இந்த சீரியலில் சுசித்ரா செட்டி பாக்கியலட்சுமியாக நடிக்கிறார். அவருடன் இணைந்து சதீஷ்குமார் கோபிநாத்தாகவும், ரேஷ்மா பசுவலெட்டி, ராதிகா என்கின்ற கதாபாத்திரம் ராஜலட்சுமி ஈஸ்வரி என்கின்ற கதாபாத்திரத்திலும் நவீன் பிரின்ஸ் மற்றும் அக்ஷிதா அசோக் என்று ஏராளமானோர் நடிக்கின்றனர். கிட்டத்தட்ட 1200 எபிசோடுகளை கடந்து 3 ஆண்டுகளுக்கு மேல் ஒலிபரப்பாகி வரும் இந்த சீரியல் கூடிய விரைவில் முடிவுக்கு வர உள்ளதாகவும் கூறப்படுகிறது. அதற்கு ஏற்றாற் போல ராதிகாவும் பாக்கிய வாழ்க்கையை விட்டு விலகிவிட்டார். பாக்யா கோபியின் மகன்கள் இருவருமே நல்லபடியாக செட்டில் ஆகிவிட்டனர். அதே நேரம் செல்வியின் மகனுக்கும் மினியாவுக்கும் லவ் ட்ராக் சென்று கொண்டிருந்தாலும் அது எங்க போய் முடியும் என்பது தெரியவில்லை. ஆனால் பாக்கியலட்சுமி சீரியலில் இடியாப்ப சிக்கலாய் இருந்த பல பிரச்சனைகள் தீர்ந்துவிட்டாலும் இந்த சீரியலின் நாயகி வேறு ஒரு சீரியலில் நடித்து வருவதாலும் இந்த சந்தேகம் எழுந்துள்ளது. ஆம், பாக்கியலட்சுமி சீரியலில் கதையின் நாயகியாக நடித்து வரும் சுசித்ரா செட்டி இப்போது புதிய சீரியலில் நடிக்க தொடங்கியுள்ளார். அது ஒரு கன்னட சீரியலாகும். இந்த தொடருக்கு சிந்து பைரவி என பெயரிடப்பட்டுள்ள நிலையில் இதன் ப்ரோமோ வெளியாகியுள்ளது. கபடி விளையாட்டு போட்டிகளுடன் ப்ரோமோ வீடியோ தொடங்குகிறது. கன்னட சேனலான உதயாவின் இந்த தொடர் ஒளிபரப்பாக உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம ஏஷியாநெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.